ஆமால இது லைவ் நம்ம வாய்ஸ் இல்லாமல் கேட்கும். பாண்டாய்ஸ் லைவ் ஃபஸ்ட்டு வராரு, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். லோகி என்ன பண்ணுறாரு, ஆளாளுக்கு ஒரு 2 பேர் 2 சைடில் ஏறிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. லோகி ஏறிட்டே இருக்காப்புல, வாண்டாய்ஸ் லைவ் அந்த சைடில் இருந்து குறைக்கிறாப்புல. லோகிக்கு 1 HP. லோகனும் வரும் முடிச்சிட்டாங்க லோகியை. டிஎஸ் லைவ் பயங்கரமாக ஒரு ரெஃப்ளெக்ஸ் கொடுத்தா இருப்போம். 1 HPயில் இருக்காப்புல அடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஏறுறாங்க. ஆனால் அவங்க டீமில் நோவா பயங்கரமாக அடிக்கிறார்ல, ஃபஸ்ட்டு மேட்ச் அடித்த மாதிரியே. ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச் நோவா தான் பெருன்னு பெருத்தாரு. பேக்கப் லோகன் இருக்காப்புல. ஆனால் ஹீல் ஆகிட்டா ஸ்டீஃபனுக்கும் நோவா தூக்கிட்டாப்புல. ஜஸ்ட் மிஸ்ஸு அடிச்சிருந்தாருன்னா. லோகன் பேக்கப் கொடுக்கலையா அந்த டைமில்? வாண்டாய்ஸ்லேருந்து ஒரு சைடு நிற்கிறாப்புல, ஸ்டீஃபன் ஒரு சைடு ஏறிட்டு இருக்காப்புல. அங்கே 2 பேர் கரெக்டாக 2 பேர் பேக்கப் வராங்க. நோவா ஒரு நோவா 8 கிலோ போட்டாப்புல. நல்லா விளையாடுறாப்பா, மூவ்மெண்ட் பாரு. அங்கிருந்து ஏறும்போதே வந்து நல்லா இது பண்ணிடுறாங்க, லைஃபை குறைச்சிடுறாங்க. நோவா அடிச்சிட்டாரு டிவைஸ்ல. வாண்டாய்ஸ்ல ஒருத்தர் அடித்தா 3 பேர் பேக்கப்புக்கு வராங்க. நோவா மறுபடியும் இது பண்ணுறாப்புல. நோவா என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்காரா? லோகி எடுத்தாப்புல. லோகி 2 பேர் இருக்காங்க. லோகிக்கு லைஃப் வர இல்லை. வாண்டாய்ஸ்ல மறுபடியும் லோகி அடிச்சிட்டாப்புல. லோகன் ஏறவே இல்லை. 9 கிலோ வெளியில் இருக்காங்க. 10 கிலோ வெளியில். ஆனால் மாற்றுக்கட்டில் அடி உடிச்சுக்கிட்டே இருக்கு. லோகன்காரி நோவா அடிப்பாரா? அடிச்சிட்டா இருப்பா. நோவாட்ட 1v1 வேலைக்கும் திடீர்னு அடிச்சு விடுறது. வாண்டாய்ஸ் லைவ் ஒரு சைடு ஏறிட்டாரு. இனிமேல் வந்து பாயிண்ட் லீட் வச்சுட்டாங்க. இவங்க நம்ம ஏறுற மாதிரி தெரில. அவங்க பாயிண்ட் லீட் வைக்கல, அவங்க ஏன் ஏற மாட்டுறாங்கன்னு தெரில. இவங்க அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஏறினா நாங்கள் எடுப்போம், அவ்வளோதான். லோகி கவர் எடுக்க மாட்டான். நோவா மறுபடியும் வந்துட்டார். நோவா அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. நோவா இப்போ ஓரளவுக்கு 12 பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஏறவே இல்லை. கரெக்டாக தான் விளையாடுறாங்க. ஏன்னா அவன் பொசிஷன் பிடிச்சி நிற்கும் போது இவனுங்க இங்கே தான் ஹோல்ட் பண்ணி அவன் அவசரப்பட்டு ஏறி போனால் கில்லு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம உள்ள வச்சு விளையாடும் போது தான் அந்த பேனிக் தெரியும். ஏன்னா போது இங்கே பேர் லைட்டாக இந்த ரிச்சில் தெரிஞ்சா நோவா பொட்டி பேர். நோவா மறுபடியும் அடி வாங்கிட்டே இருக்காரு. 1v1 அசால்ட்டாக எடுத்துடுறாருப்பா. ஆல்பாவை தொடவும் அடிக்கும். அடி அடிச்சுட்டார் லோகன். ஆனால் இதுதான் ஈக்குவலான டீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
2 பேருமே ஈக்குவலான டீம் தான். ஏன்னா மற்ற இதுலலாம் எல்லாரும் 17 கிலோ 18 கிலோ அடிச்சாங்க. இங்க அடிக்க முடியல பேரு எங்களால. லோகி 2 பேரும் அடிச்சிருப்பாரு. லோகன் வந்து பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு. ரெண்டு பாயிண்ட் தான். ஏறி அடிப்பாங்களா மாட்டாங்களா? வாண்டாய்ஸ்லேயும் ஏறி ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேர் இருக்காங்க. என்ன செய்ய போறாருன்னு தெரியல. முடிச்சிட்டாங்க. போனதோட வின்னர் வந்து அவங்க அப்படிதான் லோக்கி டீம். ஆமா